உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். இல்லை, எதுவாக இருந்தாலும் புதிய அரசு இப்போதுதான் பொறுப்பேற்றிருக்கிறது. முந்தைய அரசின் காலத்தில் தான் இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்றைய முன்தினம் கூட பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நம்முடைய விடப்பட்ட டெண்டர்கள் இது கூடுதலாக இருக்கிறது என்பதாக விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது மாதிரி வேகமான நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. இதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு. ஆகவே எதுவாக இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் வரை எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இல்லை, இப்போ நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியுடைய காலக்கெடுக்கள் அடுத்த ஆண்டு வரையிலும் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் வரையிலும் அதுவரை நம்ம பொறுத்திருந்தான். நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே பாத்தீங்கன்னா கோரப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்கள் தமிழக அரசு ரத்து செஞ்சிருக்கு. 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது நீங்களும் சொல்லுங்கள் பதில். டெண்டர்கள் ரத்து செய்யப்படுகின்ற காரணம் இல்லாமல் செய்துவிட முடியாது. அதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும், கூடுதல் மதிப்பீடுகள் தயாரித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இருக்குமே ஆனால் அதுவும் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய துறை. ஆகவே தெளிவாக ஒவ்வொரு முடிவுகளையும் மேற்கொள்வார். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இப்ப லஞ்சம் கொடுக்கறதுக்கு அரசு பேருந்து கட்டணத்தை நாங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு இது ஒரு மகிழ்ச்சி தருகிற நிலை. ஏனென்று சொன்னால் பணம் கொடுத்து தான் வண்டிகளை ஓட்ட வேண்டும் என்ற நிலை மாறி ₹1 கூட செலவு செய்ய தேவையில்லை என்கிற போது அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தை நாங்கள் எங்களுடைய பேருந்துகளை இயக்கிறோம் என்று சொல்வது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது. பார் வாங்குற திட்டத்தை தமிழக அரசு கைவிடணும், இல்லைன்னா போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொல்லியிருக்காரு. மீண்டும் குடிமகன்களுக்கு இதை குடிப்பதற்கான ஒரு வழியை வாய்ப்பு. இன்றைய சூழ்நிலையில் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அது வேகமாக விரைவாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேரள மாநிலம் தமிழ்நாடும் இணைந்து அந்த பணிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். படிப்படியாக அதை பற்றி ஒரு முடிவு மேற்கொள்வாங்க. பழனிக்கே மொட்டை போட்ட ஆட்சி விஜய் முதலாக இல்லை, பழனிக்கு மொட்டை போட்டவர் யார் என்பது காலப்போக்கில் தெரியும்.